ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி எங்கே வேகமாக போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்தியன் 2க்கு தான் போயிட்டுருக்கோம். கௌசிக்கு வீடியோ எடுக்கிறது பிடிக்கல, கத்துறான். ஸோ போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ன்னு சொல்ல முடியாது கைஸ். பரவாயில்லாமல் இருந்தது, ஓரளவுக்கு கூட்டமாக இருந்தது. இங்கே விருதுநகரில் தான் ராஜலட்சுமி தேட்டருக்கு போயிருந்தோம். ஸோ பேண்டர்ஸ் காலையில் ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும் போல். இது நாங்கள் ஈவினிங் 6:30க்கு போனோம். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப ப்ளசன்டபுளாக இருந்தது. மழை வேறு பெஞ்சிருந்ததா, மழையில் எப்படி டிக்கெட் புக் பண்ணிட்டோமே போக முடியாதுன்னு நினச்சோம். பட் ஓகே, நாங்கள் கிளம்புற டைம் மழை பெய்யல. ஸோ வந்துட்டோம். ஸோ முன்னாடி எல்லோரும் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்துட்டு உள்ளே ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். டிக்கெட் புக் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு டிக்கெட்டை காட்டிட்டு வாங்கணும். அதுக்கு தான் கௌசிக்கும் அவங்க அப்பாவும் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க டிக்கெட் வாங்குறதுக்கு. ஆன்லைனில் புக் பண்ணுது, பட் புக்கிங் நம்பர் சொல்லி நம்ம டிக்கெட் வாங்கணும்ல, அதுக்காண்டி போயிட்டுருக்காங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ள தேட்டருக்குள்ளே உள்ளே வந்துட்டோங்க. ஸோ இங்கே தேட்டரோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. சட்டில்டாக அந்த லைட்டிங்லாம் வச்சு செம்மையாக இருந்தது. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா கௌசிக்கு பொறுக்கவே இல்லை, எப்படா படம் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். படம் போடாமல் விளம்பரம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஆட்ஸ் போயிட்டே இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டே இருந்தோம். பட் இந்த ஆம்பியன்ஸோட லைட்டு, தியேட்டரோட வியூ, அதில் நம்ம படம் பார்க்குறதே ஒரு தனி ஒரு என்ன சொல்கிறது, விசுவல் ட்ரீட்டு தான் நமக்கு. அதுவும் சங்கர் சார் படம்லாம் கேட்கவே இல்லை. எனக்கு பேசிக்காக வந்துட்டு சங்கர் சாரோட படத்தில் விசுவலாக பார்க்கும்போது, தியேட்டர் வியூ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், எப்படி வந்து படம் போட போகிறாங்க, எப்படி படம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரோ சீன் வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு மாசாக வந்து இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. டைட்டில் எப்படா போடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே இருந்துட்டு டைட்டில் போடுறதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் பார்க்க வந்து ஹலோ, இந்த நம்பர் வந்து போன மிஸ்கால் வந்துச்சு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இந்தியன் தாத்தா. சொல்லுங்கண்ணே. இந்தியன் தாத்தா இல்லை நடிக்க சிவா கிடையாது, பேப்பர் சிவா, பேப்பர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ். அதுக்கப்புறம் தான் பதில சித்தப்பா, பதில படம் போன டைமிங்கே தெரியல கைஸ். ஸோ படம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் 6:30க்குள்ளே போனோம். ஒரு 10 o'clock கிட்ட வந்துட்டு படம் முடிஞ்சிருச்சு. 2 hours டைம் போனதே தெரில. அப்படியே நாங்கள் வந்துட்டு நைட்டு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வண்டியில் போயிட்டுருக்குறோம். ஸோ நைட்டு வந்துட்டும் அவ்வளோவா மழை பெய்யல, சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். கீழே இறக்கி நீ எங்களை மறைக்கிறியே. லைட்டிங் இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கீழே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தமிழ்ல பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்துட்டு இந்தியன் 2க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டே வந்து போயிட்டு வந்துட்டோம். ஸோ படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. 2 hours 2.5 hours வந்துட்டு டைம் போனதே தெரியல. பழைய படத்தோடு தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் ஒன்று, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ஸ் மட்டும் மிஸ்ஸிங். பட் அனிருத்தும் நல்லா தான் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து சாங்ஸ் ரொம்ப இல்லை, கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ சாங்ஸ் ரொம்ப இல்லை. சேனாதிபதி தீமை வச்சு போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாட்டோட கண்டென்ட் வந்துட்டு செம்மையாக கொடுத்துருக்குறாங்க. கமல்ஹாசன் சாரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம், செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த வீக் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் படத்தில். கௌசிக், உனக்கு என்ன பிடிச்சிருந்தது சொல்லு. தாத்தா ஃபைட் பண்ணது. சத்தமா. தாத்தா ஃபைட் பண்ணது. தாத்தா ஃபைட் பண்ணது உண்மையிலே சொல்கிறேன். கமலஹாசன் சார் வந்து ரொம்ப ரொம்ப செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. சொல்லுங்கள். அப்புறம் நீ தேட்டரில் போய் என்னென்ன சாப்பிட்ட? பாப்கார்னு, பப்ஸு, ஐஸ்கிரீம். ஸோ இந்த படத்தில் செம்ம கண்டென்ட் என்னன்னு தெரியுமா? ஸோ கார்கில் போரோட ஆபத்து வந்துட்டு நம்ம எங்கெங்கேயோ நியூஸ் பேப்பரில் தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்ம வீட்டு வாசலில் வந்துட்டு ஒரு போர் நடந்துச்சுன்னா, இன்றைக்கி இருக்க ஸ்டேஜில் நம்ம பிள்ளைங்களை நம்ம வச்சுட்டு இருக்கும்போது ஒரு போர் நடந்துச்சுன்னா அதோட விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும்.
அதோட நீங்கள் தாங்கவே முடியாது. அதுதான் அந்த படத்தோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கடைசியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு லைனாக இருந்தது. அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிச்சு. ஓகே கைஸ், பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.